இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலாக்காவில் மோசடி கும்பல்களின் வலையில் அடிக்கடி சிக்கும் அரசு ஊழியர்களில் ஆசிரியர்களும் அடங்குவர். மலாக்காவில் மோசடி கும்பல்களால் அடிக்கடி பாதிக்கப்படும் பொது சேவை ஊழியர்களில் ஆசிரியர்களும் அடங்குவர் என தெரிய வந்துள்ளது. ஆசிரியர்கள் தவிர்த்து சுகாதார பணியாளர்கள், இராணுவம் மற்றும் போலீஸ் வீரர்களும் அடிக்கடி மோசடிக்காரர்களால் குறிவைக்கப்படுகிறார்கள். மலாக்கா தெங்கா மாவட்ட போலீஸ் வர்த்தக குற்ற புலனாய்வு துறையின் தலைவர் சூப்பரண்டென்டென்ட் முகமது இஸ்வான் அலி இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு மோசடிகளால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் 39 பேர். இதுவே 2023இல் 35 பேர் பாதிக்கப்பட்டனர். இதனால் அவர்கள் இழந்த தொகையும் 1.06 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து கடந்த ஆண்டு 1.48 மில்லியன் ரிங்கிட்டாக உயர்வு கண்டது. இவ்வேளையில் மலாக்காவில் 2022 முதல் கடந்த ஆண்டு வரை தொலைபேசி அழைப்பு மோசடி, இணைய ஷாப்பிங், காதல், பார்சல் மோசடிகள், இல்லாத முதலீடுகள், போலி வேலைவாய்ப்புகள், ஆள்மாறாட்ட மோசடி ஆகியவை பரவலாக பதிவான குற்றங்கள் என்றார் அவர். என்ற போதிலும் முந்தைய ஆண்டை விட கடந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் பதிவான மோசடி சம்பவங்களின் எண்ணிக்கை சரிவு கண்டு 850ஆக மட்டுமே பதிவாகியது. ஏற்பட்ட மொத்த இழப்பும் சரிந்து கடந்த ஆண்டு 30.7 மில்லியன் ரிங்கிட்டாக பதிவாகியது. இதே ஓராண்டுக்கு முன் 38.6 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டதாக இஸ்வான் தெரிவித்தார். குலுவாங்கில் ஒரே ரவுண்ட் அபவுட்டை 100 தடவைக்கு மேல் சுற்றி வந்த காரால் பரபரப்பு. ஜோஹூர் குலுவாங் மக்கோத்தா ரவுண்ட் அபவுட் வளைவை வெள்ளை நிற பெரோடுவா ஆக்சிட்டா கார் நூற்றுக்கணக்கான தடவை சுற்றி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டபுள் சிக்னல் சமிக்ஞையுடன் அக்கார் ரவுண்ட் அபவுட்டை சுற்றி வருவது வைரலான 57 வினாடி வீடியோவில் தெரிந்தது. காலையில் இருந்து இரவு வரை அதே ரவுண்ட் அபவுட்டை அக்கார் சுற்றி வந்ததாக நேரில் பார்த்த ஒருவர் வைரலான ஃபேஸ்புக் பதிவின் கீழ் கருத்து பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நிலைமையை கட்டுப்படுத்த கடைசியில் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். சில போலீஸ்காரர்கள் அந்த ரவுண்ட் அபவுட் ஓரமாக போக்குவரத்து சீராக இருப்பதை உறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்ததை வீடியோவில் காண முடிந்தது. தொடர்ந்து சுற்றி வருவதிலிருந்து அக்கார் ஓட்டியை போலீசார் ஒரு வழியாக தடுத்து நிறுத்தியதாக தெரிகிறது. இச்சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை என குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் பக்ரீன் முகமது நோ கூறினார். எனினும் அக்காரோட்டி எதனால் ரவுண்ட் அபவுட்டை அத்தனை தடவை சுற்றினார் என்பது உட்பட மேற்கொண்டு தகவல் எதனையும் போலீசார் தெரிவிக்கவில்லை. இந்து பணிப்படையின் மேற்பார்வையில் அதிக மாற்றங்கள். டாக்டர் குணராஜ் பெருமிதம். இந்து பணிப்படையின் மேற்பார்வையில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தைப்பூசம் உள்ளிட்ட சமய விழாக்களில் அதிகமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இது தமக்கு பெருமிதம் அளிப்பதாக அரசு சாரா இயக்க ஆலய ஒருங்கிணைப்பு தலைவரும் சிலாங்கூர் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ் கூறினார். குறிப்பாக சமயத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை இந்து பணிப்படை துணிச்சலாக எதிர்கொண்டது. அதனை மக்கள் ஏற்றுக்கொண்டதும் மகிழ்ச்சியே. இதனால் விழா காலங்களில் சமயத்தை இழிவுபடுத்தும் பல நடவடிக்கைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. கெடா சுங்கை பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தின் நூலகத்தில் நடைபெற்ற இந்து பணிப்படையின் 13வது ஆண்டு நிகழ்வுக்கு தலைமை தாங்கி பேசிய போது டாக்டர் குணராஜ் அவ்வாறு சொன்னார். பணிப்படையினரில் சுங்கை பட்டாணி பணிப்படை தனித்துவம் வாய்ந்திருப்பதாகவும் அவர் பாராட்டினார். வாக்குறுதியை மீறுவதா? அமெரிக்க தைஃபன் ஏவுகணையை வைக்கும் பிலிப்பைன்ஸின் திட்டத்துக்கு சீனா எதிர்ப்பு. அமெரிக்காவின் தைஃபன் இடைநிலை ஏவுகணையை திரும்ப பெறுமாறு பிலிப்பைன்ஸை சீனா வலியுறுத்தியுள்ளது. ஏவுகணை அமைப்பை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அந்த தென்கிழக்காசிய நாடு அதன் வாக்குறுதிகளை மீறுவதாக பெய்ஜிங் குற்றம் சாட்டியது. இந்த ஏவுகணை அமைப்பு ஆசியாவில் பலவிதமான கப்பல் எதிர்ப்பு ஆயுதங்களை குவிக்கும் அமெரிக்காவின் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். 2024இல் பயிற்சியின் போது முதலில் அந்த ஏவுகணை பயன்படுத்தப்பட்ட போதே அதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் பிலிப்பைன்ஸ் தனது தேச பாதுகாப்பை மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் புவிசார் அரசியல் மோதல் மற்றும் ஆயுத போட்டியின் அபாயங்களை இவ்வட்டாரத்திற்குள் அறிமுகப்படுத்துவதாக சீன பாதுகாப்பு அமைச்சு குற்றம் சாட்டியது.
அந்த தைஃபன் ஏவுகணை அமைப்பு ஒரு தற்காப்பு நடவடிக்கை மட்டுமே என்பதுடன் அதனை மீட்டுக் கொள்வதாக ஒருபோதும் தாங்கள் வாக்குறுதி அளிக்கவில்லை என்றும் பிலிப்பைன்ஸ் கூறியிருப்பதற்கு பதிலடியாக பெய்ஜிங் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் வரை ஏவுகணைகளை ஏவக்கூடிய இந்த தைஃபன் பல்நோக்கு ஏவுகணை அமைப்பை அமெரிக்க இராணுவம் கடந்த மாதம் பிலிப்பைன்ஸில் உள்ள லோக் விமான நிலையத்திலிருந்து லூசான் தீவிலுள்ள மற்றொரு தளத்திற்கு மாற்றியது. பிலிப்பைன்ஸிலிருந்து சீனாவையும் ரஷ்யாவையும் குறிவைத்து தாக்கும் ஆற்றலை அது பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. F-35 விமானங்களை இந்தியாவிற்கு விற்பனை செய்வது குறித்த பேச்சுவார்த்தை அரசாங்க அளவில் மேற்கொள்ளப்படும். 2025ஆம் ஆண்டு தொடங்கி இந்திய இராணுவப் படையின் ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களுக்கான விற்பனையை அமெரிக்கா அதிகரிக்கும் என்றும் F-35 போர் விமானங்களை வழங்கும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வியாழக்கிழமை அறிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து F-35 விமானங்களை இந்தியாவிற்கு விற்பனை செய்வது குறித்த எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அரசாங்க அளவில் மேற்கொள்ளப்படும் என்று அவ்விமானங்களை தயாரிக்கும் லோக்ஹீட் மார்ட்டின் தெரிவித்துள்ளது. F-35 போன்ற வெளிநாட்டு இராணுவ தளவாட விற்பனை அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்களாக கருதப்படுகின்றன. அங்கு பெந்தகன் தற்காப்பு குத்தகையாளருக்கும் வெளிநாட்டு அரசாங்கத்திற்கும் இடைநிலையாக செயல்படுகிறது. 2008ஆம் ஆண்டு முதல் $2000 கோடி அதிகமான அமெரிக்க தற்காப்பு பொருட்களை வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. 6 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்த கலந்துரையாடலுக்கு பிறகு கடந்த ஆண்டில் 31MQ-9B சிகார்டியன் மற்றும் ஸ்கைகார்டியன் ஆளில்லா விமானங்களை வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டது. உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளரான இந்தியாவிற்கு ரஷ்யா பல ஆண்டுகளாக முக்கிய ஆயுத விநியோகிப்பாளராக இருந்து வருகிறது. ஆனால் அண்மை காலமாக உக்ரைனில் நீடித்து வரும் போரினால் மோஸ்கோவின் ஏற்றுமதியில் தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் புதுடெல்லியின் கவனம் மேற்கத்திய நாடுகள் பக்கம் திரும்பியுள்ளது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொது அமைதிக்கு முன்னுரிமை வழங்கும் அம்சங்களில் கவனம் செலுத்தப்படும். தனிமனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும் அதே நேரத்தில் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொது அமைதிக்கு முன்னுரிமை வழங்கும் அம்சங்களுக்கு 2012ஆம் ஆண்டு பாதுகாப்பு குற்றங்களுக்கான சிறப்பு நடவடிக்கை சட்டம் சொஸ்மா தொடர்பாக அமைச்சர் தாக்கல் செய்யவிருக்கும் அறிக்கையில் கவனம் செலுத்தப்படும். சொஸ்மா சட்டம் குறிப்பாக அச்சட்டத்தில் உள்ள பல பிரிவுகளை மறுபரிசீலனை செய்ய அரசாங்கம் தயாராக இருந்தாலும் திட்டமிடப்பட்ட குற்றம் மற்றும் தீவிர வன்முறைக்கு எதிராக அதை பயன்படுத்துவதற்கு நியாயம் உள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். சனிக்கிழமை பினாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் சைஃபுடின் நசுத்தியோன் செய்தியாளர்களிடம் பேசினார். சொஸ்மாவில் இடம்பெற்றுள்ள பிரிவுகளை ஆராய்வது உட்பட அதன் பயன்பாட்டின் அடுத்த கட்டம் குறித்து அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் கூறினார். தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப சொஸ்மாவை மதிப்பீடு செய்து அதை மாற்றியமைக்க அரசாங்கம் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தஞ்சோங் கராங்கின் 5 தோட்டங்களில் வசித்த மக்களுக்கு சொந்த வீடு. தஞ்சோங் கராங்கில் உள்ள 5 தோட்டங்களில் வசித்த மக்கள் 27 ஆண்டுகால காத்திருப்புக்கு பிறகு சொந்த வீடுகளை பெறவிருப்பதில் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றனர். PRR எனப்படும் மக்கள் வீடமைப்பு திட்டத்தின் வழி 45,000 ரிங்கிட் விலையில் 750 சதுர அடி பரப்பளவு கொண்ட 245 வீடுகள் விற்கப்பட உள்ளன. இந்த மக்கள் வீடமைப்பு திட்டம் மேரி தோட்டம், நிகல் கார்டனர் தோட்டம், புக்கிட் தகார் தோட்டம், சுங்கை திங்கி தோட்டம் மற்றும் மின்ஜாக் தோட்டம் ஆகியவற்றில் வசித்த தொழிலாளர்களுக்கு உதவுவதில் மடானி அரசாங்கத்தின் அக்கறையை புலப்படுத்துவதாக வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை KPKD அமைச்சர் ஞா கோர் மிங் தெரிவித்தார். இருப்பினும் தொழிலாளர்கள் மலிவான விலையில் வீடுகளை வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க அரசாங்கம் 5,88,00,000 ரிங்கிட் உதவி நிதி வழங்கியுள்ளது. பணம் எங்கிருந்து வந்தது? அந்த நேரத்தில் மத்திய அரசின் அமைச்சிடம் போதுமான ஒதுக்கீடு இல்லை. என்னிடம் 2 கோடி ரிங்கிட் மட்டுமே இருந்தது. எனவே நான் பிரதமரை சந்தித்து மக்களின் கஷ்டங்கள் குறித்து எனது கவலையை தெரிவித்தேன். பின்னர் மிகுந்த அக்கறையுடனும் மக்களுக்கான ஒற்றுமை உணர்வுடனும் பிரதமர் வெறும் 30 வினாடிகளில் 2 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டை அங்கீகரித்தார் என்று அவர் கூறினார். 24 மாதங்களுக்குள் கட்டி முடிக்கப்படும் ஒரு வீட்டின் மதிப்பு 3 லட்சம் ரிங்கிட் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.
10 வருடங்களாக இந்த வீட்டிற்கு போராடுகின்றோம். 15 வருடங்களாக உணவு இல்லாமல், நீர் இல்லாமல், பேருந்துகளின் மூலம் சொந்த பணத்தை பயன்படுத்தி இந்த வீட்டிற்காக நாங்கள் மிகவும் பாடுபட்டோம். இன்று எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைத்திருக்கின்றது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் 2027ஆம் ஆண்டில்தான் இந்த வீட்டிற்கான சாவி கிடைக்கும் என்று கூறியிருக்கின்றனர். நாங்கள் எதிர்பார்ப்போம் என்று தோட்ட தொழிலாளியான வி. பார்வதி கூறினார். இந்த குடியிருப்பு பகுதியில் பாலர் பள்ளி, கடைகள், சமூக மண்டபம் மற்றும் குழந்தைகள் விளையாட்டு மைதானம் ஆகிய அடிப்படை வசதிகளும் நிறுவப்படும். மதம் சார்ந்த கருத்துக்களை பேசுவதில் கவனம் தேவை. பேச்சு சுதந்திரம் என்பது மற்றவர்களின் நம்பிக்கைகளை அவமதிக்கவோ அல்லது குறைத்து மதிப்பிடவோ ஒரு காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதால் மதம் சார்ந்த கருத்துக்களை பேசுவதில் அனைத்து தரப்பினர்களும் கவனமுடன் இருக்கும்படி நினைவுறுத்தப்படுகின்றது. மதம் தொடர்பான போலி தகவல்களையும் கோபத்தை தூண்டும் கூற்றுகளையும் வெளியிடுவது நிலைமையை மோசமாக்குவதோடு நாட்டில் வாழும் பல்வேறு சமூகங்களுக்கு இடையே பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோ ஆரோன் அகோ டேகாங் எடுத்துரைத்தார். பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் பல்வேறு அம்சங்களில் வேறுபாடுகள் நிகழ்வதை நாம் மறுக்க முடியாது. இருப்பினும் இந்த வேற்றுமையை நாம் பலமாக பார்க்க வேண்டும், பலவீனமாக அல்ல. இந்த பன்முகத்தன்மை பிரிவாக மாறிவிடக்கூடாது. மாறாக ஒருவரை ஒருவர் மதிக்கும் சமூகத்தின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இன்று கோலாலம்பூரில் உலக மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்க வாரத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஜெஜாக் ஹார்மோனி நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் அவர் அவ்வாறு கூறினார். மதம் மற்றும் இனம் தொடர்பான விவாதங்களில் பக்குவமான அணுகுமுறையையும் சிறந்த நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமைக்கு வித்திடும் பேச்சு சுதந்திரத்தையும் கடைபிடிக்கும்படி ஆரோன் மக்களை கேட்டுக்கொண்டார். சாலையை பயன்படுத்துவோர் அவசர தடத்தை சிறப்பு பாதையாக எண்ண வேண்டாம். சாலையை பயன்படுத்துபவர்கள் அவசர தடத்தை சிறப்பு பாதையாக எண்ண வேண்டாம் என்று மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLM நினைவுறுத்தியுள்ளது. மரண விபத்துக்களை தடுக்க அவசர தடத்தை கடக்கும்போது சாலையை பயன்படுத்துபவர்கள், குறிப்பாக மோட்டார் சைக்கிளோட்டிகள் கவனமாக இருக்குமாறு LLM தலைமை இயக்குனர் டத்தோ சசாலி ஹருன் தெரிவித்தார். நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களை மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் மோதி மரண விபத்துக்கள் ஏற்படுத்துவது குறித்து நான் தினமும் தகவல்களை பெறுகிறேன். எனவே நான் எவ்வாறு என்று அடையாளம் காண முயற்சிக்கிறேன். தற்பொழுது அவசர தடத்தை மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் தங்களுக்கான சிறப்பு தடமாக எண்ணி விடுகின்றனர். அவசர தடம் தங்களுக்கான சிறப்பு தடம் அல்ல என்ற விழிப்புணர்வு இருக்க வேண்டும். பழுது ஏற்பட்டால் அனைத்து வாகனங்களும் பயன்படுத்தும் தடம். எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம் என்று அவர் கூறினார். இன்று காம்போங் தெருசான் செபிராங்கில் சாது பெமப்பின் சாது கேம்பங் நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய டத்தோ சசாலி அவ்வாறு தெரிவித்தார். ஸ்மார்ட் லேன் எனப்படும் விவேக பாதை இருப்பதால் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுக்கும் அது குறித்த விழிப்புணர்வு இருக்க வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்திய அவர் நெடுஞ்சாலையில் அவசர தடத்தை புரிந்து பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். 10 மலையில் டன் கணக்கில் கைவிடப்பட்ட செருப்புகளும் காலணிகளும். தைப்பூசத்திற்கு பிறகு 10 மலை திருத்தலத்தில் குப்பை கூலங்கள் ஆங்காங்கே காணப்பட்டாலும் ஆலயத்தின் பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கான காலணிகளும் செருப்புகளும் விட்டு செல்லப்படுகின்றன. கடந்த ஆண்டு மட்டும் தைப்பூசத்திற்கு பின்னர் 4 டன் எடையிலான காலணிகளை ஆலய நிர்வாகம் அப்புறப்படுத்தியிருந்த வேளையில் இவ்வாண்டு 35,000 ரிங்கிட்டிற்கும் மேலாக செலவு செய்து சுமார் 3 டன்னுக்கும் அதிகமான கைவிடப்பட்ட செருப்புகளையும் காலணிகளையும் அப்புறப்படுத்தி இருக்கிறது. ஆண்டுதோறும் இவ்விவகாரம் தொடர்கதையாக நீடிப்பதற்கான காரணம் மற்றும் அதற்கான தீர்வு குறித்து இன்று பல தரப்பினரை அணுகி பெர்னாமா செய்திகள் தகவல்களை கேட்டறிந்தது. விநாயகர் ஆலய முன்புறத்திலும் மலையேறும் அடிவாரத்திலும் காலணிகளும் செருப்புகளும் குவிந்து கிடப்பதை பெர்னாமா செய்திகள் ஒளிப்பதிவு செய்தது. அதிலும் விநாயகர் ஆலயத்தின் முன்புறத்தில் இருக்கும் தேங்காய் உடைக்கும் இடத்தில் காலணிகள் குவிந்து கிடப்பதினால் அங்கு நேர்த்திக்கடன் செய்யும் பக்தர்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்டுள்ளது. இவ்விவகாரம் தொடர்பில் மக்களின் அலட்சிய போக்கை தவிர்ப்பது கடினம் என்றாலும் இதை களைவதற்கு ஆலய நிர்வாகத்தினர் சில நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்று பொதுமக்களில் சிலர் ஆலோசனை தெரிவித்தனர்.
தைப்பூசம் அன்று இங்கு கூட்டம் அலைமோதும் என்பதால் அந்த சமயத்தில் இது குறித்து எந்தவித நடவடிக்கைகளையும் செய்ய முடியாது. ஆனால் முடிந்தவரை நுழைவாயிலுக்குள் நுழைவதற்குள் பக்தர்களும் நேர்த்திக்கடன் செலுத்துபவர்களின் காலணியை கழற்றிவிட்டு வர சொன்னால் உள்ளே செருப்புகள் மலை போல குவியாது என்று சிரம்பானை சேர்ந்த ராமச்சந்திரன் ராமசாமி தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள பெரிய ஆலயங்களில் உள்ளது போன்று இங்கும் காலணி வைப்பதற்கான அறையை ஏற்பாடு செய்தால் இவ்விவகாரத்திற்கு தீர்வு பிறக்கும். இல்லையேல் ஆலயத்தில் வருவோர் தான் தோன்றித்தனமாக காலணிகளை அங்கும் இங்கும் போட்டுவிட்டு செல்வர் என்று நெகிரி செம்பிலான் பாஜகவை சேர்ந்த மகேஸ்வரி கிருஷ்ணன் கூறினார். இதுபோன்ற வேலைகளில் கைவிடப்பட்ட காலணிகளை வெறுமனே வீசாமல் அதற்கான ஜோடி காலணியை தேடி ஆசிரமத்தில் உள்ளவர்கள் மற்றும் இல்லாதோருக்கு அதை வழங்கினால் அவர்களாவது பலனடைவார்கள் என்று புத்திரஜயாவை சேர்ந்த பிரதீப் பத்மநாபன் தெரிவித்தார்.